எடப்பாடி ஜெயிச்சிடவே கூடாது, ஜெயிச்சிட்டாருன்னா அவர் தன்னை ஒரு வலிமையான லீடர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ற இடத்துக்கு போயிடுவாரு அப்படின்னு இவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இவங்க 2 பேரோட நோக்கத்துக்கும் பாஜக தீனி போடுது. நாளைக்கு எடப்பாடி ஜெயிச்சா இவங்கள வச்சு ப்ளே பண்ணும், இவங்க ஜெயிச்சா எடப்பாடி வச்சு ப்ளே பண்ணும் அப்படிங்கிற இடத்துல பாஜக. அதாவது இங்க யார் வெளில போனாலும் பிஜேபிக்கு வந்து கொண்டாட்டன்ற மாதிரி தான் இருக்கு இவங்களுடைய மோதல்கள். ஆமா, இந்த இதுல வந்து பலரும் வெளியில இருந்து சொல்றது அதிமுகங்கிறது வலுவான கட்சியா இருந்தது, ஒரு காலத்துல எப்படி இருந்த கட்சி, பட் வந்து இன்னைக்கு இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல இது அது என்னன்னா அந்த பார்ட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சென்ஸ்ல இருந்து அதை கவனிக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம்ல, மகாராஷ்டிரால வந்து சிவசேனா உடஞ்சது, தேசியவாத காங்கிரஸ் உடஞ்சது, இப்படி எங்கெல்லாம் பாஜக போகுதோ அங்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மேஜரான பார்ட்டிஸை 2ஆ கூறு போட்டுறத பார்க்கிறோம். இந்த வீடு போல பாஜக பூந்த இடம்லாம் விலகாதுன்ற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அதிமுக கிட்டத்தட்ட காலி ஆயிருச்சு. கிரவுண்ட்ல கேடர்ஸ் ரொம்பவுமே வந்து எந்த பக்கம் போறது அப்படின்னு தெரியாம ரொம்ப தவிச்சுட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து வெஸ்ட் பெல்ட்ல வந்து ரொம்ப எமர்ஜா இருந்தாலும் இப்ப அங்க செங்கோட்டையனை வச்சு பிளே பண்றது, அவருக்கு டிஸ்டர்ப் பண்றது அப்படிங்கிறாங்க.